பல முறை திரும்ப 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 ஒரு குழந்தைக்கு விளக்கம் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அவங்க காதுக்கு ஏற மாட்டேங்குது, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க சொல்லக்கூடிய சோஃபா மாடல் அரசாங்கம் கிடையாது, நீங்க தான் பாப்பா மாடலாக இருந்து கொண்டு வருகிறீர்கள். தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கிறீங்க. அழுவதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான கேள்விகளோட நாங்க பதில் சொல்ல தயாரா இருக்கோம். இனி தமிழ்நாடு தளபதி நாடு என்பதாக உருவாக்கக்கூடிய வகையில் நாம எல்லாம் செயல்பட போறோம். அவர் சுத்தி இருக்கிற ஒரு 4 பேர் பேச்சை கேட்டுட்டு தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சி கொடுத்துட்டு இருக்குன்னு அவரா நம்பிட்டு இருந்தார். அதனாலதான் அவர் சொந்த தொகுதியிலே தோத்தார். அதே மாதிரி இப்பவும் அந்த சுத்தி இருக்கிற 4 பேர் அவரை தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. ஐயா, இப்ப டிவிக்கு ஆட்சி ரொம்ப மோசமான ஆட்சி கொடுத்துட்டு இருக்காங்க, அதனால மக்கள் பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்காங்க, மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஆட்சியை கவுத்துருவாங்க, எப்ப வேணாலும் தேர்தல் வந்துரும், நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இப்பவும் அவரை ஏமாத்திட்டு இருக்காங்க. பாவம். அன்னை தமிழருக்கு முதல் வணக்கம். என் ஆருயிரான தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு உயிர் வணக்கம். எங்களையெல்லாம் நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பேரன்பிற்குரிய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தோடு இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர்கள் அனைவரையும், முன்னாள் அமைச்சர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், மாற்றுக் கழகத்தின் தோழர்கள், நிர்வாகிகள் என அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மாற்றுக் கட்சிகள் இருந்து, அனைத்து மாற்றுக் கட்சிகளிலும் இருந்து பாத்தீங்கன்னா, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு தமிழக வெற்றி கழகத்தில் சாறை சாறையாக ஒவ்வொரு வாரமும் மாற்றுக் கட்சியினுடைய தோழர்கள் நம்மோடு இணைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு நல்ல தலைவர்னா யார் தெரியுமா? ஒரு நல்ல தலைவர் என்பவர் தொண்டர்களின் தோள் மீது ஏறி நிற்பவர்கள் கிடையாது, தொண்டர்களை தன் தோள் மீது ஏற்றி அழகு பார்ப்பவர்கள் தான் நல்ல தலைவர்கள். அப்படிப்பட்ட நல்ல தலைவர்களாக தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார். அதனாலதான் நம்முடைய தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு தோழர்கள், தோழிகள் என அனைவரும் நம்முடைய கழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். நம் மீது நம்பிக்கை வைத்து நம் கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இன்றைக்கு மக்கள் மிகப்பெரிய ஆளுமை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. மாற்றுக் கட்சிக்கு கூட தொண்டர்களுமே ஆளுமை வேணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அரசியல்ல. அப்படிப்பட்ட ஆளுமையாக நம்முடைய தலைவர் அவர்கள் கிடைத்ததனால் நம்முடைய தலைவர் இன்று முதலமைச்சராக அரியணையில் ஏறி நம்முடைய கழகம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியது. ஏற்கால 30 ஆண்டு கால உழைப்பு, அந்த 30 ஆண்டு கால உழைப்பின் வெளிப்பாடாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அரியணையில் அமர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மாபெரும் இணைப்பு விழாவை இன்றைக்கு பேரன்பிற்குரிய முன்னாள் அமைச்சர்களும் தன்னுடைய பதவியை கூட துறந்துவிட்டு இன்றைக்கு நமக்காக நம்மோடு இணைந்து உறுதுணையாக இருக்கக்கூடிய புதுக்கோட்டையின் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும், கரூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஏன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையும் கரூரும் தளபதியோட கோட்டையாக தான் இருந்துச்சு. இன்றைக்கு அந்த கோட்டையில் மேலும் வலு சேர்க்கக்கூடிய விதமாக 2 தளபதிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஏன்னா இதே புதுக்கோட்டையில நாங்க பல்வேறு விழாக்கள்ல கலந்துட்டு இருக்கோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி எத்தனையோ பொதுக்கூட்டங்கள்ல பேசியிருக்கோம். ஏன் அன்பிற்குரிய அண்ணன் விஜயபாஸ்கர் சொன்னது போல அவருடைய அன்பிற்குரிய மாப்பிள்ளை திரு புதுக்கோட்டை பர்வேஸ் அவர்கள் எத்தனையோ பொதுக்கூட்டங்கள்ல, கடைசியா விராலிமலை பொதுக்கூட்டத்தில் கலந்துகிட்டோம். மிகப்பெரிய ஒரு தளபதியின் கோட்டையாக புதுக்கோட்டையை நம்முடைய தோழர்கள் கடந்த 30 ஆண்டுகளாக உருவாக்கி வைத்திருக்கும் பொழுது அந்த கோட்டைக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக இப்படி ஒரு முத்தாய்ப்பான விழாவை அண்ணன் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா தஞ்சாவூரும் கோட்டை தான், திருச்சியும் கோட்டை தான், தமிழ்நாடே இனிமே தளபதி கோட்டை தான். அதான் தமிழ்நாடே தளபதி கோட்டைன்னு சொல்லிட்டேன். இந்த அளவிற்கு கரூர்ல நம்முடைய கழகத்தின் வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர்கள் மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக கரூர்ல ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நம்முடைய கழகத்திற்கு ஏற்படும் பொழுது அங்க அந்த சூழ்ச்சியில நம் கழகத்திற்காக மிகப்பெரிய தியாகத்தை செய்த நம்முடைய அண்ணன் மதி அவர்களும் இன்றைக்கு மேடையில் நம்மோடு இருக்கிறாங்க.
அப்ப இப்படியெல்லாம் உழைத்தவர்களோடு கரம் கோர்த்து இன்றைக்கு மேலும் நம்முடைய இயக்கத்தை வலுப்படுத்த மாபெரும் சக்திகள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் வரவேற்று அரவணைத்து இனி தமிழ்நாடு தளபதி நாடு என்பதாக உருவாக்கக்கூடிய வகையில் நாம் எல்லாம் செயல்பட போறோம். இப்படி எல்லாம் அனைத்து தரப்பு கட்சியினரும் விரும்புறாங்க, மக்கள் விரும்புறாங்க, எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக முதல்வராக நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கிறதுனாலதான் இப்ப இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்கு என்ன பண்றதுனே தெரியல. உடனே ஆரம்பிச்சிருவாங்க சோஃபா மாடல் சொல்லிட்டு. உண்மையிலேயே இவங்கெல்லாம் பாப்பா மாடல், நம்ம சோஃபா மாடல், இவங்க பாப்பா மாடல். ஏன் பாப்பா மாடல்? தொட்டதுக்கெல்லாம் அழுகுறாங்க, என்ன பண்ணாலும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க, சட்டமன்றத்துக்குள்ள வந்து ஏதாவது ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்பாங்க, கருத்துக்கள் சொல்லுவாங்க, ஒரு கருத்துரையாடல் நடைபெறும் பார்த்தா தொடர்ந்து வன்மத்தை கக்கிறதுலயே வேலையா வச்சுட்டு இருக்காங்க அழுதுகிட்டு. ஆனா உண்மையிலேயே சொல்லணுங்க, எங்களுடைய அண்ணன் ஆதவர்ஜுனா அமைச்சர் அவர்கள்லாம் சட்டமன்றத்தில் நான் பார்த்து வியந்தேன். அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாம் பொறுமையா எழுந்து பல முறை திரும்ப 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 ஒரு குழந்தைக்கு விளக்கம் சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா அவங்க காதுக்கு ஏற மாட்டேங்குது, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன், நீங்க சொல்லக்கூடிய சோஃபா மாடல் அரசாங்கம் கிடையாது, நீங்க தான் பாப்பா மாடலாக இருந்து கொண்டு வருகிறீர்கள். தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கிறீங்க. அழுவதை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான கேள்விகளோட நாங்க பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம். அப்ப தொடர்ந்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபட்டு மக்களுக்காக பணிகளை செய்வதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை மேலும் வலுப்படுத்த பல்வேறு தரப்பினரும் பல்வேறு கழகத்தின் தோழர்களும் தோழிகளும் முக்கிய தலைவர்களும் இங்கே நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தமிழ்நாட்டை தலை சிறந்த மாநிலமாக உருவாக்குவதற்கு இந்த ஆட்சியில நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செயல்படுவோம். 234 தொகுதிகளிலும் வருங்காலங்களில் தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக ஜெயிக்கும். 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக ஜெயித்து எதிர்க்கட்சியே இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்கி காட்டுவோம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்தில் அவர் கண்ட இயக்கத்தின் தலைவர்கள் தொண்டர்கள்லாம் இப்ப வாழும் எம்ஜிஆர் ஆன மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய இயக்கத்தில் சேர வந்திருக்காங்க. நம்ம தலைவர் சொல்லுவார்ல எப்பவுமே வாழ்க்கை ஒரு வட்டம், அது மாதிரி இதெல்லாம் ஒரு இயல்பா நேச்சுரலா இது ஒரு கட்சி இணைப்பு விழா மாதிரி எனக்கு தெரியல, ஒரு குடும்ப இணைப்பு விழா மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்ப நம்மளை பார்த்துலாம் சொல்றாங்க குதிரை பேரம் பண்ணி தான் நம்ம மாற்று கட்சியினரை நம்ம பக்கம் சேர்த்துறோம் அப்படின்னு. பணம் கொடுத்து நம்ம சேர்த்துறோமா? இங்கெல்லாம் இந்த கூட்டத்தை பார்த்தா பணம் கொடுத்து வந்த மாதிரியே இருக்கு. ஆர்ப்பரித்து கடல் அலை ஆர்ப்பரித்து வர மாதிரி இந்த மாதிரி அன்பு வெள்ளத்துல சூழ்ந்து இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த இனிய விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற நம்ம அன்பு சகோதரர் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் மற்றும் கரூர் அண்ணன் அன்பு அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் பேசுறப்ப விஜயபாஸ்கர் ஸ்கொயர்னு சொன்னாங்க. அந்த மாதிரிதான் ஒரு உண்மையாலுமே ஒரு அன்பு வெள்ளத்துல இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கும் கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்பு அண்ணன் ஆனந்த் அவர்களே, அன்பு சகோதரர் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அவர்களே மற்றும் அனைத்து அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் அமைச்சர்களே, தளபதியின் நெஞ்சில் குடியிருக்கும் குடிகொண்டு அன்பு நண்பா நண்பிகள், உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். இப்ப பாத்தீங்கன்னா இந்த நடந்து முடிந்த தேர்தலில் நிறைய சிறப்பு இருக்கு, நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஒரு சமயம் யோசிச்சு பார்த்தேன், நமக்கு 108 இடங்கள் தான் கிடைச்சது. ஒருவேளை நமக்கு ஒரு 140 150 இடங்கள் கிடைச்சிருந்தா நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா நம்ம ஈஸியா ஆட்சி அமைச்சிருக்கலாம், எந்தவித பிரச்சனை இல்லாம ஆட்சி அமைச்சிருக்கலாம் அப்படின்னு கூட தோணுச்சு. அப்புறம் பின்னாடி யோசிச்சு பார்த்தா கடவுள் எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா முறையா திமுக ஆட்சியை மட்டும் இழக்கல, அவங்க கூட்டணி கட்சிகளையும் இழந்திருக்காங்க. நம்ம 108 இடங்கள் கடவுள் கொடுத்திருக்காருன்னா அதுக்கு பின்னாடி காரணம் இதுதான். இப்ப அனைத்து திமுகவோட அனைத்து கூட்டணி கட்சிகளும் நம்ம பின்னாடி நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையை ஏற்று இந்த அரசவையில இடம்பெற்றிருக்காங்க.
அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தீர்ப்பு. இதை விட திமுகவிற்கு ஒரு மோசமான ஒரு தீர்ப்பு அமையவே அமையாது. நேற்று கூட தோழமை கட்சிகளோட கூட்டம் நடந்தது. அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல இந்த அரசு எந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, மக்கள் எந்த அளவுக்கு இந்த அரசை பாராட்டி இருக்காங்க, ஒரு நேர்மையான வெளிப்படையான அரசு நடந்திருக்கு, இந்த மாதிரி யாரும் எதிர்பார்த்திருக்கவே இது பண்ணிருப்பாங்க மாட்டேன். இந்த மாதிரி ஊழலை ஒழிக்க முடியுமா? இந்த 60 வருஷமா மாறி மாறி 2 கட்சிகளும் ஆட்சி பண்ணிட்டு யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு சூழல்ல ஒரு நேர்மையான வெளிப்படையான, அதே சமயம் ஒரு கொள்கை பிடிப்போட நம்ம முதலமைச்சர் அவர்கள் சொன்ன அந்த கூட்டத்தில் சொன்னார், மதச்சார்பற்ற சமூக நீதி தான் அந்த ஆட்சியோட அடித்தளம். அதே மாதிரி நேர்மையான வெளிப்படையான ஊழலற்ற ஆட்சி தான் இந்த அரசோட இரு கண்கள்னு சொன்னாரு. அந்த மாதிரி இந்த சிறப்பான ஆட்சியை அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் வரவேற்றனர். அவங்க இன்னொன்னு சொன்னாங்க, வரப்போற 5 வருஷம் மட்டும் இல்ல, இனி வரும் காலங்களில் கூட இந்த கூட்டணி தொடரும், நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் தான் நிரந்தர முதலமைச்சராக இருக்க போறாங்க அப்படிங்கிற ரொம்ப தெளிவா சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் நடந்து 2 மாசத்துக்குள்ளேயே ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணி போனா அந்த மக்களுக்கு, அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு அது எதிரானதா இருக்காதா அப்படின்னு இந்த ஊடகங்கள்லாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது நல்லா கொஞ்சம் நுட்பமான விஷயம், அது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இப்ப அதிமுக எம்எல்ஏ எல்லாம் ரிசைன் பண்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அந்த மக்களை ஏமாத்துறது மாதிரி கிடையாது. அந்த மக்கள், அந்த தொகுதி மக்கள் இந்த அதிமுக எம்எல்ஏக்கு ஓட்டு போட்ட காரணம் என்ன? அதிமுக கொள்கை என்ன? திமுக எதிர்ப்பு. அதற்காக தான் அந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இப்ப அதிமுக தலைமை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவங்க எல்லாம் சொன்னாங்க, நானும் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கிற சூழல்ல திரும்பவும் அதே அதிமுக எம்எல்ஏவா இருக்கிறது தான் இது ஜனநாயக விரோதமானது. கண்டிப்பாக அவங்க சரியான முடிவை தான் எடுத்திருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதிமுக ஒவ்வொருத்தரா காலியாயிட்டு வராங்க, ஒவ்வொருத்தரா ரிசைன் பண்ணிட்டு வராங்க. அதிமுக இப்ப தற்போதைய பொதுச் செயலர் ரொம்ப பிஸியா இருக்காரு, அறிக்கை மேல அறிக்கை விட்டுட்டு இருக்காரு, எல்லாத்தையும் நீக்கிட்டே இருக்காரு. அவர் இனிமேல் அதுதான் பண்ணிட்டு இருக்க போறாங்க. ஒரு கம்பெனிஸ்லாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஷெல் கம்பெனின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா 10க்கு 10 கடை தான் இருக்கும், பெரிய பெரிய டிரான்சாக்சன் நடக்கும், ஆனா ஆபீஸ்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இப்ப அதிமுக ஒரு ஷெல் கம்பெனியா மாறிடுச்சு. அதுல இருக்கிற ஒரே ஒரு நிர்வாகியாக இபிஎஸ் அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதனால என்ன நிலைமைன்னு அவரும் புரிஞ்சுக்கல. அதே மாதிரி இப்ப முன்னாள் முதலமைச்சர் இப்ப 2 கட்சியும் நீங்க சொன்னீங்கல்ல, இது முன்னாடி அதிமுக திமுக டீல் பேசிட்டு இருக்காங்க. இப்ப எது மறைமுகமா பண்ணிட்டு இருக்காங்களோ, இப்ப கூடிய விரைவில் 2 பேரும் ஒன்னா சேர போறாங்க. கூடிய விரைவில், அவங்க வழியே கிடையாது, கூடிய விரைவில் அதிமுகவும் திமுகவும் இணைய போறாங்க. எம்ஜிஆர் அவர்களால முடியாதத, கலைஞர் அவர்களால முடியாதத இப்ப ஸ்டாலின் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் நிகழ்த்தி காட்ட போறாங்க. 2 இயக்கமும் ஒன்னா சேரப்போகுது. அதுக்கு பின்னாடி மறைமுகமான சப்போர்ட் மேல இருந்து கிடைக்க போகுது. ஆனா அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் மக்களோட ஆதரவு இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. நடந்து முடிந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் பெற்ற வாக்குகளோட சதவீதம் பார்த்தீங்கன்னா 35%. இப்ப யாராவது சொல்ல முடியுமா இப்ப டிவிகே இப்ப எலெக்ஷன் வச்சா எவ்வளவு சப்போர்ட் கிடைக்கும்னு? நான் பெருமைக்காக சொல்லல, நீங்களே போய் செக் பண்ணி பாத்துக்கங்க, ஒரு சர்வே கூட எடுத்து பாத்துக்கங்க. இப்ப இந்த 50 நாள் ஆட்சியை பார்த்துட்டு மக்கள் அனைவரும், ஓட்டு போடாத மக்களும் இப்ப டிவிகே ஆதரவாளராக மாறிட்டாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு எல்லாருமே 2 கட்சியும் பிடிக்கலன்னு தான் இருந்தாங்க. ஆனா ஏன் சில பேர் ஓட்டு போடலன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் இருந்தது, நமக்கு டிவிகே வந்தா பரவாயில்ல, நம்ம விஜய் என்ன சிஎம் ஆனா பரவாயில்ல, பட் ஆனா அவங்க ஜெயிக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டவுட்ல அவங்க ஓட்டு போடாம இருந்திருந்தாங்க. ஆனா இப்ப நான் சொல்றேன், நான் பெருமைக்காக சொல்லல, 55 முதல் 60% மக்களோட ஆதரவே இப்ப டிவிகேக்கு இருக்கு. அதனாலதான் நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம், இப்ப மட்டும் இல்ல, அடுத்த வரப்போற தேர்தலையும் கண்டிப்பாக டிவிகே தான் கண்டிப்பா ஜெயிக்கும். நமக்கு இதுக்கு என்ன, இது ஒரு பெரிய, இது ஏன் நம்பிக்கை கொடுக்குதுன்னா, இப்ப இருக்கிற எதிர்கட்சி தலைவரா இருக்க உதயநிதி என்ன சொல்லிட்டு இருக்காரு? உதயநிதி மட்டும் இல்ல, ஸ்டாலின் சார் என்ன சொல்லிட்டு இருக்காங்க,
எப்ப வேணாலும் தேர்தல் வரும், எல்லா கூட்டத்திலையும் போறப்ப எப்ப வேணாலும் தேர்தல் வரப்போது நம்பிக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்கப்பதான் அவரை ஏமாத்திட்டு இருந்தாங்க. அவர் களத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல. அவர் சுத்தி இருக்கிற ஒரு 4 பேர் பேச்சை கேட்டுட்டு தமிழ்நாட்டில் பொற்கால ஆட்சி கொடுத்துட்டு இருக்குன்னு அவரா நம்பிட்டு இருந்தார். அதனாலதான் அவர் சொந்த தொகுதியிலே தோத்தார். அதே மாதிரி இப்பவும் அந்த சுத்தி இருக்கிற 4 பேர் அவரை தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. ஐயா, இப்ப வந்து டிவிக்கு ஆட்சி ரொம்ப மோசமான ஆட்சி கொடுத்துட்டு இருக்காங்க, அதனால மக்கள் பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்காங்க, மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஆட்சியை கவுத்துருவாங்க, எப்ப வேணாலும் தேர்தல் வந்துரும், நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இப்பவும் அவரை ஏமாத்திட்டு இருக்காங்க. பாவம், அவர் நினைச்சு அவர் சொல்றதை பார்த்தா சத்தியமான கோபமே வரல, பரிதாபம் தான் வருது. அதனால நல்ல ஒரு களத்துல என்ன நடக்குதுங்கிற உண்மையா சொல்லக்கூடிய ஒரு ஆட்களை அவர் பக்கத்துல வச்சுக்கிட்டாதான் அவருக்கு நல்லது. அடுத்து நம்ம முன்னாள் டெப்டி சிஎம், இப்ப இருக்கிற மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு சட்டசபையில பெரிய ஒரு பிரச்சனை பண்ணார். நம்ம தலைவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், பார்ட்டி ஃபண்ட், அவ்வளவுதான். அப்படியே அதிர்ந்து சட்டசபையே அதிர்ற மாதிரி பிரச்சனை பண்ணாங்க. என்ன ஆதாரம் இருக்கா, ஆதாரம் இருக்கான்னு எல்லாத்துக்குமே தெரியும், ஊடகத்துக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், ஓட்டு போட்ட அனைவருக்குமே தெரியும். நான் ஒன்னே ஒன்று இந்த மேடை மூலமா அவர்கிட்ட சொல்றேன், நீங்க உங்களுக்கு உண்மையாலுமே திராணி இருந்தா, தைரியம் இருந்தா, அறிவு நேர்மை இருந்தா நீங்க ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லுங்க, நாங்க எங்க ஆட்சியில பார்ட்டி ஃபண்ட் வாங்க கிடையாது அப்படின்னு நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நீங்க கொடுங்க. தைரியம் இருந்தா நீங்க கொடுங்க, அது மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவருக்கு என்ன புரியலன்னா, சட்டமன்ற நிகழ்வுகள் நேரடியா லைவா டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு, அது அவர் பழைய திமுக ஆட்சிமா நினைச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்காரு, மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால இந்த மேடை மூலமா நான் அவர்கிட்ட ஓபனா சொல்றேன், உங்களுக்கு தைரியம் இருந்தா நீங்க சொல்லுங்க, எங்க ஆட்சியில நாங்க பார்ட்டி ஃபண்ட் வாங்க கிடையாது அப்படின்னு நீங்க சொல்லுங்க, அப்புறம் பாத்துக்கலாம், மக்களே அதுக்கு சரியான தீர்ப்பு வழங்கிடுவாங்க. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன். இப்ப நிறைய பேர் நம்ம கட்சியில இணையறாங்க. இப்ப மட்டும் இல்ல, திரும்பவும் வருங்காலங்களிலும் நிறைய கட்சி தலைவர், மாற்று கட்சியிலிருந்து தோழர்கள் கண்டிப்பாக இணைவாங்க. அவர்கள் மேல சில குற்றச்சாட்டுகள் கண்டிப்பா இருக்கலாம், இருக்கு. ஆனா நம்ம தலைவர் அவர்கள் உறுதியா என்ன சொன்னார், என் தலைமையில ஊழல் நடக்காது, நான் ஒரு பைசா லஞ்சம் வாங்க மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், என்னோட அமைச்சரவையிலையும் யாரையும், என் நிர்வாகத்திலும் யாரையும் ஊழல் செய்ய விட மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னார். இது நடத்தி காட்டினா 2 விஷயம் தேவை. ஒன்னு எண்ணம், ஒன்னு இன்டென்ஷன். அவருக்கு தூய்மையான எண்ணம் இருக்கு. அடுத்ததாக மிக முக்கியமா அந்த எண்ணத்தை செயல் வடிவம் கொடுக்கறதுக்கான ஒரு ஆற்றல், துணிவு, ஒரு திறன், அந்த ஆளுமை, அது இருந்தாதான் முடியும். அவர் மட்டும் நான் வந்து ஊழல் பண்ண மாட்டேன்னு அவர் மட்டும் அமைதியா உட்கார்ந்து இருந்தாருன்னா சுத்தி இருக்கலாம் அவரை ஏமாத்திட்டு ஊழல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா இது 2ம், எண்ணமும் இருக்கு, அந்த எண்ணத்தை செயல் வடிவம் கொடுக்கிற அந்த நிர்வாக திறனும் அந்த ஆளுமையும், ஒரு அன்டிஸ்பியூட்டட் லீடர்ஷிப், அன்டிஸ்பியூட்டட் கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் இருக்கிறதுனால எங்களால ஆணித்தரமா நம்பிக்கையுடன் சொல்ல முடியும், கண்டிப்பாக நம் தலைவர் விஜய் அவர்களுடைய தலைமையிலான ஆட்சியில ஊழல் இருக்காது, ஊழலற்ற நேர்மையான நிர்வாகம் நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.